இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் பற்றிய ரகசியத்தை வந்து ஒரு சிலர் மட்டுமே அறிந்த ரகசியத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நல்ல நேரம்பா, கண்ணை மூடிட்டு நீ என்ன வேலையை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய மூளையும் அவன் சிந்திக்கக்கூடிய திறன் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை வந்து நிர்ணயிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 4:1 சுவாசிக்கக்கூடிய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா 21,600 சுவாசம். அதில் வந்து 6 மணியிலிருந்து 6:40 வரைக்கும் உள்ள 600 சுவாசம் வந்து ஒரு மனிதனுக்கு மூலாதாரத்தில் வந்து அந்த 600 சுவாசம் வந்து ஓடும். அடுத்த 6,000 சுவாசம் சுவாதிஷ்டானத்தில் 6:40 இருந்து 1:20 வரைக்கும் ஓடும். அடுத்த 6,000 சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 இருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓடும். மணிப்பூரகத்தில் இரவு 8 மணியிலிருந்து 2:40 அதிகாலை 2:40 வரை 6,000 சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா அநாகதத்தில் ஓடும். 2:40 இருந்து 3:47 வரை 1000 சுவாசம் விசுத்தியில் வந்து ஓடும். 3:47 இருந்து 4:54 வரைக்கும் 1000 சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னையில் வந்து ஓடும். 4:54 இருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுடைய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா சரசரத்தில் வந்து ஓடிட்டு இருக்கும். அப்போ இந்த அதிகாலை வேளையில் இந்த பகுதியில் வந்து ஓடக்கூடிய சுவாசம் வந்து இந்த பகுதியில் பிராணவாயு இந்த பகுதியில் அதிகமாக சென்றடையுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து அப்போ இந்த அதிகாலை வேளையில் நம்மளுடைய மூளை வந்து 100% ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, 100% ஆக்டிவாக இருக்குது. அப்போ அந்த நாளுக்கு உண்டான அந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து அவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பிளான் பண்ணும் பொழுது அது டைரெக்டாக மூளையில் போய் ரெக்கார்ட் ஆகிக்குது. அப்போ உங்கள் மூளை வந்து குவாலிட்டியான ஐடியாஸை கொடுக்குது. இந்த அதிகாலை வேலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது 100% நம்ம வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.